ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. ஒரு கிராமத்தை கடந்தபோது பெருந்திரளான கூட்டம் எங்களை பின்தொடர்ந்தது. நாங்கள் மனிதர்களுக்கு பிடித்தவர்களானோம் என்பதை நம்பத் தொடங்கிவிட்டோம். அவன் சொல்வது சரிதான். அது ஒரு ஆச்சரியமான அனுபவம். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தந்தது. நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் எங்களுக்கு உணவளித்து எங்களை உபசரித்தனர். நாங்கள் உன் பெயரால் பல பேரை குணப்படுத்தியுள்ளோம். நாங்கள் அனைவரும் ஒரு அடிப்படை தேவையை உணர்ந்துவிட்டோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ மிக குறைவு. நாம் அனைவரும் அதிகமாக உழைத்ததால் 1 மணி நேரம் கூட ஓய்வு இல்லை. எனக்கு புரிகிறது நீங்கள் சோர்வாக இருப்பது. நல்ல தனிமையான ஒரு இடத்தை பார்த்து நாம் அனைவரும் ஓய்வெடுக்கலாம். அதோ அந்த இடம் தனியாக உள்ளது. அங்கு யாரும் இல்லை. அங்கு பாருங்கள், பெரும் கூட்டம் நம்மை தொடர்ந்து வருகிறது. அவர்கள் என்னுடைய ஆடுகள் ஆயன் இல்லாமல் அலைகின்றனர். நாம் எப்போது ஓய்வெடுப்பது? யூதாசே, அன்பாக இருக்க வேண்டும். இப்போது இருக்கும் நிலைமையை புரிந்து கொள். அங்கே பார், இவருக்காக காத்திருக்கிறார்கள். நாம் எப்படி ஓய்வெடுக்க முடியும்? உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயிரோடு 1 முழம் கூட்ட முடியும்? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என எவரும் கவலை கொள்ளாதீர்கள்.
போதகரே, இது தனிமையான இடம். ஏற்கனவே நேரமாகிவிட்டது. இவர்களை அனுப்பிவிடும். இவர்களை பக்கத்து கிராமத்துக்கு அனுப்பி இவர்களுக்கு தேவையான உணவை வாங்கிக் கொள்ளச் சொல்லும். நீங்களே அவர்களுக்கு உணவைக் கொடுங்கள். நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீரே, எப்படி முடியும்? உங்களிடத்தில் எவ்வளவு அப்பம் இருக்கிறது? அங்கே ஒரு சிறுவனிடம் 5 பார்லி ரொட்டிகளும் 2 மீன்களும் உள்ளது. ஆனால் அது எப்படி இவ்வளவு மக்களுக்கு உணவளிக்க முடியும்? அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள். கடவுளே, உம்முடைய நாமம் பூமியிலும் வானத்திலும் போற்றப்படுவதாக. என் கண்களை மலைகளை நோக்கி உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? இவ்வுலகை படைத்த கடவுளிடம் இருந்துதான். கடவுளே, உம்முடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் போற்றப்படுவதாக. என் முழு உள்ளத்தோடும் உம்மை போற்றுகிறேன். கடவுளே, உம்முடைய செயல்கள் மகத்துவமானவை. அல்லேலூயா. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவையாகும். அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். அவரது செயல் ஒவ்வொன்றும் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. தயவு கூர்ந்து எல்லோரும் அமைதியாக அமருங்கள். உங்களுக்கு பரிமாறப்படும். பொறுமையாக இருங்கள். எல்லோரும் தேவையானதை பெற வேண்டும். தயவு கூர்ந்து நீங்கள் அந்த பக்கம் போய் அமருங்கள்.
அங்கேயே உங்களுக்கு உணவு எனக்கு கொஞ்சம் பரிமாறப்படும். கொடுங்க. எனக்கு இந்த அற்புதமான உணவை ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எனக்கு எனக்கு கொடுங்கள். முதலில் எனக்கு கொடுங்களேன். அமைதியாக இருங்கள். எனக்கு அற்புதமான உணவை எனக்கு கொடு. யாராவது எனக்கு நன்றி. கொஞ்சம் வாங்கி அமைதியாக கொடுங்கள். இருங்கள். சீக்கிரமாக கொடுங்கள். சீக்கிரமாக கொடுங்களேன். உங்களுக்காகத்தான். எனக்கும் கொஞ்சம் கொடுவான் ஐயா. தயவு எனக்கு செய்து மிகவும் பசி இருக்கிறது. இந்த அற்புதமான உணவு எனக்கும் வேண்டும். எனக்கு ஒன்று வாங்கி தாருங்கள். இவர்தான் உலகத்திற்கு வந்திருக்கும் முன்குறித்த இறைவாக்கினர். ஆம், இவர்தான் மிகச்சிறந்த இறைவாக்கினர். என் கடவுளே, என் தேவனே, மிக பெரிய அற்புதம். இதற்கு முன் இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்ததே இல்லை. கடவுளின் நாமம் போற்றப்படுவதாக. மக்கள் அனைவரும் கடவுளின் நாமத்தை போற்றுவாராக. கடவுள் என்றென்றும் நம்பிக்கைக்குரியவர். அல்லேலூயா. கடவுளுக்கு என்றென்றும் நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் பேரன்பு உள்ளவர். அன்பு என்றென்றும் உள்ளது என இஸ்ராயேல் மக்களும் ஆரோனின் குடும்பத்தாரும் அறிக்கையிடுவாராக. இடுக்கணுற்ற நாட்களில் நான் கடவுளை நோக்கி கூப்பிடுவேன். கடவுளுடைய வார்த்தை என்னோடு இருப்பதால் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஆபத்து காலங்களில் நான் கடவுளை அழைப்பேன். கடவுள் எனக்கு பதிலளித்தார், என்னுடன் இருந்தார். கடவுள் என்னுடன் இருப்பதால் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். கடவுள் என்னுடன் இருப்பதால் எனக்கு எதிராக எது நிற்க முடியும்? ஆண்டவரிடத்தில் நான் தஞ்சம் அடைந்துள்ளேன். மற்றவரை நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுங்கள். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக விளையாடும். என் கடவுளே, என்னை விடுவித்து விட்டீரே. என் தேவனே, உமக்கு நன்றி. நீர் ஒருவரே உலகத்தை மீட்க வந்த மீட்பர். ஆமேன், ஆமேன். என் தந்தை ஒருவரே விண்ணுலகத்தில் இருந்து உங்களுக்கு உணவளித்தார். அவர்தான் வானுலகத்திலிருந்து உங்களுக்கு உணவளிக்கிறார். உங்களுக்கு நிறைவாழ்வை அளிக்கவே இறைவார்த்தை கடவுளாக உலகிற்கு வந்தது. அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம். நிலையான வாழ்வு தரும் உணவுக்காக உழைத்திடுங்கள். அந்த உணவை மானிட மகன் உங்களுக்காக தருவார். கடவுள் உங்களுக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் தவறாமல் உங்களுக்கு வழங்குவார். இது கடவுளின் வல்லமையான செயல்.